நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Amen. I bring greetings to you in the precious name of Jesus. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. And I really want to thank the Lord for this opportunity. இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். I want to thank the pastor for his Pastor Jacob for his wonderful ministry here in this church. இந்த சபையிலே நல்ல ஊழியம் செய்கிற பாஸ்டர் ஜேக்கப் ஐயாவுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தமிழ் வரும், பட் பாஸ்டர் வந்து எனக்கு உதவி செய்வார். நான் பெங்களூர்லேருந்து வரேன். பொதுவாக நம்ம வந்து இங்கிலீஷில் தான் I will preach a lot in English, so please forgive me, but I will speak in Tamil also in between. நான் பெங்களூர்ல வரனால எனக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது, எழுத படிக்க ஐயா தெரியாது. அதனால ஒரு அதிகமாக இங்கிலீஷில் பிரசங்கம் பண்ணுறதுனால ஐயாக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் பேசுறதுலாம் தமிழ் தான், பட் இந்த வேதத்துக்கு நம்ம வந்து I have to give respect to the word of God. இந்த வேதத்திற்கு கொஞ்சம் மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும். So that is why brother Pastor Ezra will be translating for me. அதுக்காக தான் அவருக்காக நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். And பாஸ்டருடைய testimony நேத்து நான் கேட்டேன். பாஸ்டர் மூலமா I heard the testimony on how he started the church. இந்த சபை எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்கிற சாட்சியை நான் கேட்டேன். And I was so moved in my spirit. நான் ஆவியிலே அதிகமாய் நான் அது உந்தப்பட்டேன். Pastor told me that you know pastor would come here just for one person. ஒரு ஆத்மாவுக்காக நாங்க தூரமா இருந்து இந்த வடசென்னைக்கு we would travel 35 kilometers. அந்த வட தென்சென்னையில இருந்து நாங்க பிரயாணப்பட்டு வருவோம் சொல்லி. And they would you know minister to one person for over 3 hours. 3 மணி நேரம் ஒரு விசுவாசிக்கு நடத்த வருவோம்னு நான் கேள்விப்பட்டேன். God is a faithful God. ஆண்டவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So pastor we really appreciate you. நான் அதிகமா பாராட்டுறேன் பாஸ்டர். கனப்படுத்துறோம். Amen. And ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாக. And may the Lord bless you and cause his face to shine on you. கர்த்தருடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவாராக. Amen. And I believe the Lord is healing you this year in the name of the Lord. கர்த்தர் உங்களை சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். He is going to extend life and grace and blessing and peace for you. உங்களுக்கு நல்ல நீடித்த வாழ்வையும் சமாதானத்தின் வாழ்வையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். Many more years of ministry. இன்னும் அதிக வருஷங்கள் நீங்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய போறீங்க. Hallelujah. Hallelujah. One of the ways that you can access the blessing of God கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய வழி என்னவென்றால் is to pray for your man of God. உங்களுடைய ஊழியக்காரருக்காக நீங்க ஜெபிப்பது. You can pray for yourself. நீங்க உங்களுக்காக நீங்க ஜெபிக்கலாம். ஆனா உங்களுடைய தாசனுக்காக நீங்க ஜெபிக்கணும். Amen. You have to pray for your man of God. உங்களுடைய கர்த்தர் கொடுத்த ஊழியருக்காக நீங்க ஜெபிக்கணும். Because when you pray for him, அவருக்காக நீங்க ஜெபிக்கும்போது you access the blessings of God. நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்க. The Bible says if you honor your own father and mother in the house, வேதம் சொல்லுகிறது உங்களுடைய தகப்பனையும் தாயையும் நீங்கள் கனப்படுத்தினால் you will live long in the land. நீடித்த வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். Hallelujah. Hallelujah. பைபிள் ரொம்ப தெளிவா போட்டுருக்கு. Amen. உங்களுக்கு long life, உங்களுக்கு கர்த்தர் நீடித்த வாழ்வு தீர்க்காயுசை கர்த்தர் தருகிறார். எத்தனை பேர் know today they are praying that I want to live long. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க நான் ரொம்ப நாள் வாழணும்னு சொல்லி? Right? Many of them exercise, they eat right, they do all kinds of things. நிறைய பேர் அதற்காக எக்சர்சைஸ் உடற்பயிற்சி பண்றாங்க, நிறைய சாப்பிடுறாங்க. But the Bible says honor your father and mother. ஆனா வேதம் சொல்லுகிறது தகப்பனையும் தாயையும் கனப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது God's ways is different. கர்த்தருடைய வழி எப்பொழுதுமே வித்தியாசமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. If you just honor your father and mother, நீங்க தகப்பனையும் தாயையும் கனப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா you will live long. நீங்க அதிகமா வாழலாம். Hallelujah. Amen. Unless otherwise you don't want to live long. இல்லாட்டி உங்களுக்கு அதிகமா வாழணும்னு அவசியம் இல்லை. இல்ல உங்களுக்கு விருப்பமே இல்லைன்னா அது வேற விஷயம். சீக்கிரம் போயிடணும்னா அது வேற விஷயம். Amen. அநேக கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்தாலே ஆண்டவர்கிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே எனக்கு போதும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க. Amen. Nobody is talking now. Hallelujah. So I'm so excited the Holy Spirit is here. பரிசுத்த ஆவியானவர் இங்க இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு உங்களை தொட போகிறார். ஆவியானவர் உங்கள் மேல இறங்க போகிறார். Hallelujah. வெளியே எவ்வளவு குளிர்ச்சியா இருந்தாலும் உள்ளம் ஆண்டவருடைய அவருடைய ஃபயர், அவருடைய பிரசன்னம், அக்கினி. Amen. This fire will burn in your heart. அவருடைய அக்கினி நம்மை கொழுந்து விட்டு எரிய செய்கிறது. Amen. Amen. This weather that you see outside, இந்த இயற்கை சூழ்நிலை நீங்க வெளியே பாப்பீங்கன்னு சொன்னா, we see this weather throughout the year in Bangalore. இந்த மாதிரி கிளைமேட் தான் பெங்களூர்ல எல்லா நாட்களும் இருக்கும்.
And most of the time we have this weather. இதே மாதிரி தான் climate எப்பவுமே பெங்களூர்ல இருக்கும். So this time when I've come to Chennai, இந்த தடவை நான் சென்னைக்கு வரும்போது so I'm experiencing Bangalore weather. பெங்களூர் மாதிரியே நான் சென்னையில அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன். Hallelujah. Hallelujah. So when you come into the house of God, தேவனுடைய வீட்டுக்கு வரும்போது you can leave all that is there in your house outside. எல்லா காரியத்தையும் உங்க வீட்டிலே நீங்க வச்சிட்டு You come and experience God's weather and God's atmosphere. கர்த்தருடைய அந்த சூழ்நிலையை அனுபவிக்க நீங்க வாங்க. Amen. ஆமென். When you come into that atmosphere, அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க வரும்போது you will begin to experience a divine shift. கர்த்தருடைய ஆவியானுடைய அந்த அசைவாடுதலை நீங்கள் உணர்வீங்க. Amen. ஆமென். Lift your hands and thank the Lord for 2 minutes. 2 நிமிஷம் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. Thank Him for a minute. ஹalleluya. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. செமனனி ஆண்டவரே. செவந்தரி கமனசே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு
ஆண்டவர் நேசிக்கிறீங்க. சிலுவை இதயத்தில் ஏற்றமையா. ஓ ரதி அந்தலே கமனசிக்கிட்டே ரந்தமனிய கட்டேரு பெரி அந்தலே மனநனகசி அந்தலே உம்மோடு இருப்பதுதான் ஆவியானவரே இறங்கி வாருமே. ஓ எங்களை உயிர்ப்பிக்குமே. எங்கள் சூழ்நிலைகள் எங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்குமே. Breathe life into us. Oh, ஜீவனை ஊற்று. அந்த மேலோட்டு அறையில் வந்த ஆவியானவரே, ஒரு காற்று வீசட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை தரிசிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளுமே. வரங்களினால் எங்களை நிரப்பிடுமே. கேளுங்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே ஆவியானவர்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் அவருடைய பிரசனம், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவரே வாருமே. ஊற்றிடுமே வல்லமையை. ஓ ரபனிய செகிலே நீர் வந்தால் எல்லாம் மாறுமே. ஆவியானவரே இந்த இடத்தில் நீர் வாசம் செய்கிறீர். எங்கள் உள்ளங்களில் நீர் வாசம் செய்கிறீர். எங்கள் சரீரம் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறது. எங்களுடைய சரீரம் உம்முடைய ஆலயமாய் இருக்கிறது. அப்பா எங்களை நீர் சுத்திகரியும் இந்த காலை வேளையில். ஓ எனக்கு ஒரு தொடுதல், ஒரு தொடுதல். எந்த பலவீனங்கள் இருந்தாலும், ஓ என்ன நோய்கள் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை இந்த காலை வேளையில் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்கள் மனதில் ஒரு சுகத்தை பேசுகிறார். உங்களுடைய சரீரத்தில் ஆண்டவர் ஒரு சுகத்தை பேசுகிறார். ரகதே மனகதே கதுர மனகவசுகிரி அந்தலே கபரகதே ரகதே ரகதோ சிகிதே ரகதே மனகவதி அந்த சத்தத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் நாம் சத்தத்தை உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வல்லமையை நம்ம மீது போட போகிறோம். எத்தனை பேர் ஜெபிக்க முடியும்? இந்த நேரத்தில் நீங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் மீது இறங்க போகிறார். ஓ உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்க போகிறது. Sagrabodorega tembra kassetelegra manakade Ratanega kassatanega higarana kassetele Rasotologra mondelegra vasseselega barabaha Ratana vassekelegre veriandele barabaha Rotogoboriandelega rakatatatataha Ratomonossekeriandelegra mandelegra baha ஆண்டவர்களை தினப்படுத்திக் கொண்டிருக்கிறார். வல்லமை 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 இறங்கட்டும் இந்த நேரத்தில். வல்லமை இறங்கட்டும் இந்த நேரத்தில். அபிஷேகம் இறங்கட்டும் இந்த காலை வேளையில். ஓ சகதல மரியாதை நமஹ
கட்டுகள் உடைகிறது இந்த காலையில். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருகள், ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற உனக்கு விரோதமாய் இருக்கிற சத்துருகள் ஆண்டவரின் பொழுது தண்டிக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தினாலே சத்தத்தை உயர்த்தி ஜெபி. எரியோ மலைகள் விலகுவதாக. Come Jesus, come Jesus. He's walking into this house this morning. Yes, Jesus is walking now among the angels are coming right now. Angels. Jesus. Jesus. The name above all names. அவர் இந்த இடத்தில் இறங்கிக் கொண்டிருக்கிறார். அசைவாடும் அசைவாடுமே. அசைவாடுமே அசைவாடுமே. Laroko tomro bosene likrebe ragabadi ambulobo. அந்த செகண்ட் சட்டை போட்டிருக்கிற அந்த பிரதரை ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். The brother there at the back. Yeah, yes, you. The Lord is touching you in a powerful way this morning. No, you. Second person. Johnson. Yes. Zobro kotolobo kayo. Ask him to lift his hands. The power of God is coming on him right now. The Spirit of God is telling him, my son, I am your father. And I will lead you in this hour, says the Lord. I will lead you through the tough situations that you are battling with right now. I am the light, says the Lord. I am the path, says the Lord. You've been looking for some breakthrough this morning. The Lord is saying, I'm opening the door for you. I'm releasing an anointing upon your life. There is a restoration coming in your family. The Lord is building you this year, my brother. The Lord is building you in the areas where you're broken this year. The Spirit of God is coming upon you right now. Lift up your hands to the Lord. Lift up your hands, both your hands to the Lord. The Lord is blessing you. I'm seeing him as a man that will bring the breakthrough in his family. உங்க மூலமாக கர்த்தர் உங்க குடும்பத்துல ஒரு அசைவை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். Come Jesus, Jesus, Jesus. You are the Joseph in your family. உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களை யோசேப்பாக நியமிக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திறவுகோலை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கான ஒரு திறவுகோலை தருகிறார். He said to Peter, I give you the keys to the kingdom of heaven. பேதுரு கிட்ட கர்த்தர் சொன்னார், பரலோகத்தின் திறவுகோலை நான் உன் கையில கொடுக்கிறேன். To bind and loose.
எல்லாவற்றையும் கட்டுவதற்கும் எல்லாவற்றையும் விடுவிப்பதற்குமான ஒரு திறவுகோல். Whatever you bind on earth எவைகளெல்லாம் நீங்கள் பூலோகத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ shall be bound in heaven. அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். Whatever you loose on earth எவைகளெல்லாம் நீங்கள் கட்டவிழ்க்கிறீர்களோ இந்த உலகத்தில் shall be loosed in heaven. அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். Receive this even for yourself. இயேசு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். The Lord is giving you keys this morning. கர்த்தர் உங்களுக்கான ஒரு திறவுகோலை தருகிறார். Keys to prayer. ஜெபத்திற்கான ஒரு திறவுகோல். As you use these keys, இந்த திறவுகோலை நீங்கள் பயன்படுத்தும் போது the Lord will begin to open many doors for you. கர்த்தர் உங்களுக்கான अनेक கதவுகளை திறந்து கொடுக்க போகிறார். Over this church I decree and declare, நான் இந்த சபைக்காக நான் அறிக்கையிடுகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். the Lord is raising an army of warriors and intercessors. இந்த சபையில கர்த்தர் ஜெபத்திற்கான ஒரு சேனை கர்த்தர் எழுப்ப போகிறார். Warriors of worship are rising. ஆராதனை வீரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். Prayer warriors are rising. ஜெப வீராங்கனைகளை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். Intercessors are rising. பரிந்து பேசுகிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். People who groan in the spirit are rising. ஆவியிலே கர்த்தருக்காக கர்த்தரிடத்தில் மன்றாடுகிறவர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். Spirit of God, release your anointing this morning. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை அனுப்புகிறார். ஆண்டவரே என்னோடு கூட பேசும் இந்த காலையில. ஆண்டவரே என்னோடு பேசுவார். Speak to me, my Father. Our God is a speaking God. ஆண்டவர் பேசுகிற தேவன். Amen. The Lord will speak to you this morning. கர்த்தர் இந்த காலை வேளையிலே பேசுகிற தேவனாக இருக்கிறார். Amen. That is the beauty of our God. அதுதான் தேவன் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு அழகே. அவர் பேசுகிற தேவனாய் இருக்கிறார். கை தட்டி அவருக்கு ஆமென் சொல்லுங்க. If you are in a family, நீங்க குடும்பத்துல இருப்பீங்கன்னு சொன்னா ஒருவேளை உங்க புருஷன் உங்களோடு கூட பேசலன்னா உங்களுக்கு எவ்வளோ துக்கமா இருக்கும். You will feel very bad if your husband doesn't talk to you. உங்க கணவன் உங்களோடு பேசாவிட்டால் ரொம்ப உங்களுக்கு துக்கமா இருக்கும். Amen. You will be crying saying, Lord, my husband is not speaking to me. சில நீங்க அழுவீங்க, என்னுடைய கணவர் என்னோடு பேசவில்லை என்று சொல்லி. He's a silent husband. சில கணவர்கள் அமைதியாவே இருப்பாங்க. And you wonder if God sometimes becomes silent, what to do. சில நேரம் நம்ம கர்த்தர் அமைதியா இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு தெரியாம இருப்போம். But the difference is this. ஆனா வித்தியாசம் என்னன்னு சொன்னா, even when God is silent, சில நேரம் ஆண்டவர் அமைதியா இருக்கும்போது he is still speaking. அவர் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். Even when he is silent, அவர் அமைதியா இருந்தாலும் he is still speaking. அவர் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். Because you and I use words, நீங்களும் நானும் வார்த்தைகளை பயன்படுத்துவோம். but God uses thoughts. ஆண்டவர் தன்னுடைய செயல்களை பயன்படுத்துகிறார். Hallelujah. Through the scriptures we see, வேதத்தில் நாம் பார்க்கும்போது anytime God opened his mouth, அவர் வாயிலை திறக்கும்போது எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து வாயை திறந்து வார்த்தையை பேசினாரோ ஏதோ ஒரு காரியம் நடந்தது. Hallelujah. Whenever he opened his mouth, எப்போதெல்லாம் ஆண்டவர் வாயை திறக்கும் பொழுது and he spoke the word, அவர் அந்த வார்த்தையை பேசி there was something that happened. ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நடப்பித்தார். Hallelujah. There was a miracle that took அங்க ஒரு place. அற்புதம் நடந்தது. There was a healing that took அங்க ஒரு place. சுகம் நடந்தது. There was a breakthrough that took அங்க place. ஒரு சூழ்நிலை மாறினது. So whenever Jesus opened his mouth, எப்போதெல்லாம் இயேசு கிறிஸ்து வாயை திறந்தாரோ healing flowed, அங்கே சுகம் வெளிப்பட்டது, wisdom came, ஞானம் வெளிப்பட்டது, mysteries of heaven were revealed, பரலோகத்தின் ஆச்சரியங்கள் அதிசயங்கள் நடந்தது, the kingdom of God was revealed. தேவனுடைய ராஜ்யம் வெளிப்பட்டது. Hallelujah. ஹalleluya. So our God is a speaking God, நம்முடைய தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். and whenever he speaks, எப்பொழுதெல்லாம் அவர் பேசுகிறாரோ life comes into us. ஜீவன் வருகிறது,
life comes into us. ஜீவன் நமக்குள் வருகிறது. Lift your hands and say, Lord, I receive life. நான் இன்னைக்கு ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன் சொல்லுவோம். Receive life. நான் ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன். Life into my body. எனக்கு சரீரத்திற்குள்ளே ஒரு ஜீவன். Life into my health. என்னுடைய சுகத்துக்குள்ளே ஒரு ஜீவன். Life into my home. என்னுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு ஜீவன். Life into my marriage. என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளே ஒரு ஜீவன். Life into my work. என்னுடைய வேலைக்குள்ளே ஒரு ஜீவன். Life into my business. என்னுடைய வியாபாரத்திற்குள்ளே ஒரு ஜீவன். Life into my finances. என்னுடைய பொருளாதாரத்திற்குள்ளே ஒரு ஜீவன். Life, 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 life. ஜீவன் 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 வெளிப்படுவதாக. He said, I have come to give you life. இயேசு சொன்னார், நான் ஜீவனை கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன். And abundant அந்த life. ஜீவன் பரிபூர்ணமடை The வந்திருக்கிறேன். enemy may come to steal, kill and destroy. திருடன் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். But the Lord comes to give life. ஆனா ஆண்டவரோ ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார். Man, He's come to give life. அவர் ஜீவனை கொடுக்க And வந்திருக்கிறார். you are receiving life this morning. இந்த காலை வேளையில் அந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். This year 2026, new life. இந்த 2026ஆம் ஆண்டு புதிய ஜீவனால் கர்த்தர் நிரப்புகிறார். The life of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன். Hallelujah. ஹalleluya. The book of 1 Corinthians chapter 15 says, முதலாவது கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது. it says that Jesus is a life-giving spirit. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிற ஒரு ஆவியானவராக இருக்கிறார். Hallelujah. ஆமென். He's a life-giving spirit. அவர் ஜீவனை அருளுகிற ஆவியானவர். And I believe this year you're receiving life. இந்த நாம் விசுவாசிக்கிற இந்த வருடத்தில் நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்கிறீங்க. Whatever level that you were in previous year, என்ன மாதிரி பாடுகள் நீங்கள் கடந்த வருஷத்துல அனுபவித்தீங்க, whatever level you were at previous year, போன வருடத்திலே எந்தவித நீங்க அளவுல நீங்கள் இருந்திருந்தாலும் this year the Lord is shifting your level. அந்த அளவுகளை கர்த்தர் உயர்த்துகிறார். Amen. ஆமென். When your faith increases, உங்களுடைய விசுவாசம் அதிகரிக்கும் போது your level changes. உங்களுடைய அந்த அளவு அதிகமாகுகிறது. When your revelation increases, உங்களுடைய வெளிப்பாடுகள் அதிகமாகும் போது your level changes. உங்களுடைய வளர்ச்சி அதிகமாகுகிறது. When your wisdom increases, உங்களுடைய ஞானம் அதிகமாகும் போது your level shifts. உங்களுடைய வளர்ச்சி So அதிகமாகுகிறது. you're saying, how do I go to the next level? நீங்க சம்டைம்ஸ் யோசிக்கிறீங்க, எப்படி அடுத்த கட்ட நிலைமைக்கு நான் போகிறது? 3 keys. 3 வழிகள். Grow in faith, விசுவாசத்திலே வளர வேண்டும், grow in wisdom, ஞானத்திலே வளர வேண்டும், grow in the revelation of God. தேவனுடைய வெளிப்பாட்டிலே வளருங்கள். Hallelujah. ஆமென். That is what brings growth. அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியை கொண்டு வருகிறது. Hallelujah. ஹalleluya. So I speak and declare over you this morning, இந்த காலை வேளையில நான் கட்டளையிடுகிறேன், the Lord will bring you to a new level. கர்த்தர் உங்களை ஒரு புதிய மாற்றத்திற்கு, புதிய அளவிற்கு, வளர்ச்சிக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். Hallelujah. ஆமென். I want to give you different kinds of prayer this morning. இந்த காலை வேளையிலே சில வித்தியாசமான ஜெபங்களை நான் காட்ட விரும்புகிறேன். From the scriptures, வேதத்திலிருந்து we're going to look at what are the different kinds of prayer. ஜெபத்தில் இருக்கிற சில வித்தியாசங்கள். Why is it important for us to pray? ஏன் நாம ஜெபிக்க வேண்டும்? And why is it important for us to look to the word of the Lord? ஏன் நம்ம வேதத்தின் படி நாம ஜெபிக்க வேண்டும்? If you go to the first type of prayer that I want to present to you, இன்னைக்கு முதல் வகையான ஜெபத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். it is mentioned in Acts chapter 2 verses 4. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். Acts chapter 2 verses 4. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீங்க படிக்கலாம்ல? அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Amen. ஆமென். So the first thing that you need to understand is they were all filled with the Holy Spirit and began to speak in other tongues, and the Spirit gave them utterance. இந்த முதலாவது வகையான ஜெபத்தை நாம பார்க்கும்போது எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். So prayer cannot happen unless you are filled with the Holy Spirit. ஜெபம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாமல் அந்த ஜெபம் வாய்க்காது. Amen. ஆமென். That is how the New Testament church started. அப்படிதான் புதிய ஏற்பாட்டு சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. The first thing the Lord did in the New Testament church,
முதலாவது புதிய ஏற்பாட்டு சபையில கர்த்தர் நடப்பித்த ஒரு காரியம், He sent His Holy Spirit அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி and He filled them with His fire அவங்களை அக்கினியாய் அவங்களை நிரப்பி and they prayed in the Spirit. அவங்க ஆவியிலே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Hallelujah. Hallelujah. That is how the church began. அப்படிதான் சபையானது ஆரம்பிக்கப்பட்டது. So sometimes we can pray emotionally. சில டைம் நம்முடைய எமோஷனலா நம்ம ஜெபிக்கலாம். Sometimes you can even pray in the flesh. மாம்சத்தில நம்ம ஜெபிக்கலாம். But you must wait for the Holy Spirit to fill you. ஆனா பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலுக்காக காத்திருந்து Then you must learn how to pray. அதற்கு பிறகு எப்படி ஜெபிப்பதுன்னு நம்ம கற்றுக்கொள்ள முடியும். Because when you pray in the Spirit, ஆவியில நிரம்பி ஜெபிக்கும்போது results are faster. நம்முடைய பதில் சீக்கிரமாய் கிடைக்கிறது. Amen. ஆமென். நீங்க மாம்சத்துல ஒரு 15 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் நீங்க ஜெபிக்கலாம், கஷ்டப்பட்டு நீங்க ஜெபிக்கலாம். ஆனா நீங்க ஆவியில நீங்க வந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு நிமிடம் கூட நீங்க ஜெபித்தா, 2 நிமிடம் நீங்க ஆவியில நிரம்பி ஜெபித்தா, அது உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்கும். நன்றி சொல்லுங்க ஆண்டவரே. That's why the Holy Spirit was given. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். He was given to empower us. நம்மை பலப்படுத்தும்படியாக அவர் கொடுக்கப்பட்டார். And the Holy Spirit in us prays through us. நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். Romans 8:26, you can read that. ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நம்ம வாசிக்கிறோம். I'll let you open that and read that. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி 8:26 அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கடுங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். Amen. ஆமென். The Spirit Himself maketh intercession for us. ஆவியானவர் தாமே நமக்காக வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். And when we look at this aspect, இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது prayer has been made possible through the Holy Spirit. ஜெபமானது பரிசுத்த ஆவியானவராலே அது வாய்க்கிறதாக இருக்கிறது. My testimony, I come from a Catholic background. என்னுடைய சாட்சி சொல்ல போனா நான் வந்து ஒரு கத்தோலிக்க ஒரு மார்க்கத்திலிருந்து நான் வந்தேன். எத்தனை பேர் கத்தோலிக்கர்கள் இருந்தீங்க? Anybody? We're Catholics. 2 brothers there. Hallelujah. Praise the Lord. Amen. And I used to find it very difficult to pray. நாங்க ஜெபிப்பதற்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். And then my mom and dad would want me to pray. எங்க அப்பா அம்மா நான் ஜெபிக்கணும்னு அதிகமா விரும்புவாங்க. அவங்களுக்காக ஜெபிப்போம். அவங்க சொல்றாங்கனா ஜெபிப்போம். We used to pray because they will tell us to pray. அவங்க சொன்னனால நாங்க ஜெபிப்போம். Try to read the Bible. வேதத்தை வாசிப்போம். But we will fall asleep. ஆனா நாங்க தூங்கிடுவோம். And in Catholic they will give you that 100 things, இந்த மாலை ஜெப மாலை. Yes, அத கொடுப்பாங்க. Then we will just keep doing that. அத வச்சு நாங்க ஜெப மாலை உருட்டுவோம். But one thing Catholic faith taught me. ஆனா கத்தோலிக்கத்துல ஒரு விசுவாசம் என்னோட பேசினது. They said always pray on your knees. முழங்கால்ல நின்னு ஜெபிக்க கத்தோலிக்க மதம் சொல்லி கொடுத்தது. And that practice I got from there. அந்த பழக்கம் நான் அங்கிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். And when I came into the charismatic, நான் இந்த புதிய ஏற்பாடு அனுபவத்துக்குள்ள வரும்போது I began to still use that. இப்போ நான் முழங்கால் படிட்டு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கேன். I don't find it difficult to pray on my knees. இப்பொழுது முழங்கால் படிட்டு ஜெபிப்பதற்கு நான் கஷ்டப்படுவதில்லை. Amen. ஆமென். But we were not filled with the Holy Spirit. ஆனா ஆவியானவர் நிரப்பப்படாவிட்டால் We were doing all the religious things. எல்லா மத சார்பான காரியங்களை செய்யலாம். But we were never filled with the Holy Spirit. ஆனா அந்த ஆவியானவருடைய அந்த நிறைவை நம்மால உணர முடியாது. We thought it was our effort to pray. நம்முடைய சுய பிரயாசம் தான் வெளிப்படும். We were praying with our emotions mostly. நம்முடைய உணர்வுகளாலே நாம ஜெபித்துக் கொண்டிருப்போம். And we did not experience the true living God. ஜீவனுள்ள தேவனை நம்மால அனுபவிக்க முடியாது. But when the Holy Spirit came upon us, ஆனா பரிசுத்த ஆவி நம்ம மேல் அளவில்லாமல் இறங்கும் பொழுது 2003 ஆம் ஆண்டு I encountered the precious Lord Jesus in my life. அந்த இயேசு கிறிஸ்துவை நான் சொந்த இரட்சகராக நினைச்சு கொண்டேன். Hallelujah. Hallelujah. I received the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியோட வல்லமை நான் பெற்றுக்கொண்டேன். I was baptized in the power of the Holy Spirit. தேவனுடைய ஆவியானவரால் நான் ஞானஸ்நானம் பெற்றேன். The moment I received the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை பெற்றபோது prayer became easy.
ஜெபமானது எனக்கு ரொம்ப இலகுவாக மாறிவிட்டது. Hallelujah. Hallelujah. Nobody was telling me, brother, ஜெபிங்க. யாரும் எனக்கு ஜெபிக்கணும்னு சொல்லி எனக்கு கட்டளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. I went into my house. நான் வீட்டுக்கு போனேன். I shut my door. என்னுடைய கதவுகளை சாத்தினேன். I went on my knees. நான் முழங்கால் படியிட்டேன். And I began to pray. நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். I read the Bible. நான் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். I prayed. நான் ஜெபிக்க I ஆரம்பித்தேன். read the Bible. வேதத்தை வாசிச்சேன். I prayed. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். I did not look at the time. நான் நேரத்தை பார்க்கல. I just looked at Jesus. இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சேன். Hallelujah. Hallelujah. And hours will just pass by. பல மணி நேரங்கள் கடந்து போனது. That is how my ministry began. என்னுடைய ஊழியம் அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது. Hallelujah. Amen. My ministry began when I began to seek Jesus. நான் எப்போலாம் முழங்காலில் இயேசுவை பார்க்க ஆரம்பித்தேன், ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. Many young people come and ask me today, how do I serve God? சில अनेक வாலிபர்கள் என்ன கேட்பாங்க, எப்படி நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்வது? How do I preach? எப்படி நான் பிரசங்கிப்பது? How can I heal the sick? எப்படி வியாதியஸ்தரை How சுகமாக்குவது? can I prophesy? எப்படி நான் தீர்க்கதரிசனம் சொல்லுவது? I say go to the secret place. நான் சொல்லுவேன், அந்தரங்கமான இடத்துக்கு போங்க. Go and be on your knees before the Lord. முழங்கால் படியிட்டு தேவனிடத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. Let your ministry before the Lord first begin. உங்களுடைய ஊழியம் தேவனுக்கு முன்பாக முதலாவது ஆரம்பிக்கட்டும். Hallelujah. Hallelujah. When you minister to the Lord, நீங்க எப்போ தேவனுக்கு முன்பாக நீங்க நிக்கிறீங்களோ, then you will be able to minister before the people. ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை நிற்க பண்ணுவார். Hallelujah. Amen. Elijah stood before Ahab. எலியா ஆகாபுக்கு முன்பாக நின்றார். And he said these words. அவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். As surely as I stand before the Lord. நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிற எலியாவை நான் சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. நீங்கள் தேவன் முன்னாடி நிக்கிற பொழுது, நீங்க தேவனுக்கு when you stand before the Lord, நீங்க தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது you can stand before any man. எந்த மனிதனுக்கு முன்பாக நிற்பதற்கான கர்த்தர் பலத்தை தருகிறார். Hallelujah. Hallelujah. You can stand before Ahab. நீங்க ஆகாபுக்கு முன்பாக நிற்க பலனை கர்த்தர் தருவார். Hallelujah. Amen. You can stand before Ahab, ஆகாபுக்கு முன்பாக நிற்கலாம். or you can stand before any kebab. எந்த கபாவுக்கு முன்னாடி உங்களை நிற்க வைக்க முடியும். God will give you the victory. கர்த்தர் உங்களுக்கான ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். Hallelujah. Hallelujah. நீங்க சந்தோஷமா இல்ல போறது. Hallelujah. Amen. நீங்க சந்தோஷமா இல்ல நம்ம நிறுத்திடுவோம். Amen. வார்த்தை நம்ம ஒரு உற்சாகத்தோடு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். Amen. ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள ஜீவனை தருகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு புதிய ஜீவனை கொடுக்கிறது. புதிய ஜீவன், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம். வேற எங்கேயும் இந்த உற்சாகம் கிடைக்காது. ஆமென். நீங்க 300 ரூபாய் கொடுத்து ஏதோ ஒரு ஷோ போனாலும் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்காது. ஆமென். But in the presence of God, free fullness of joy is available. தேவனுடைய பிரசன்னத்துல தான் அளவில்லாத மகிழ்ச்சி உண்டு. Amen. So first is praying in the spirit, praying in tongues. முதலாவது நீங்க ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. This year make a commitment, every day I want to spend at least 15 minutes minimum praying in tongues. இந்த வருஷத்துல ஒரு முடிவு தீர்மானம் எடுங்க, எப்படியாவது 15 நிமிஷமாவது அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிப்பேன். Amen. ஆமென். எத்தனை பேர் இங்க ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீங்க? Let me see your hands. நல்ல கையை கொடுத்து ஆண்டவர் உங்களுக்கு கையை கொடுத்த நல்ல கை. Most of you are filled with the Holy Spirit. எல்லாரும் இங்க ஆவியால நிரப்பப்பட்டிருக்கீங்க. If you are not filled with the Holy Spirit, we'll pray for you end of the service. உங்களுக்கு நீங்க ஆவியால நிரப்பப்படாதவங்களுக்காக வேணா நம்ம ஜெபிக்கலாம். But if you are filled with the Holy Spirit, நீங்க ஆவியால நிரப்பப்பட்டிருந்தீங்கன்னா this word is for you. இந்த வார்த்தை உங்களுக்கானது. Amen. ஆமென். You have an advantage before the Lord. உங்களுக்கு தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கான ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் தந்திருக்கிறார். Amen. ஆமென். God is making things easy for you this year. ஏன்னா உங்களுக்கான எல்லாவற்றையும் இலகுவாக கர்த்தர் மாற்றுகிறார். Amen. ஆமென். He has suffered enough for us. ஏன்னா நமக்காக அவர் எல்லாவற்றையும் அவர் அனுபவித்து விட்டார். And he wants to give us life. அதனால அவருடைய ஜீவனை நமக்கு தருகிறார். May you have things easy this year. எல்லாவற்றையும் இந்த வருடத்திலே இலகுவாக கர்த்தர் மாற்றுகிறார். பெற்றுக்கொள்ளலாம். ஆமென். Amen. Because our God is gracious. நம்முடைய ஆண்டவர் கிருபையின் தேவனாக இருக்கிறார். Amen. Second type of prayer. இரண்டாவது வகையான ஒரு ஜெபம் Acts 4:31. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அதை நீங்க படிக்கலாம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். Amen. அது நாம் மீண்டும் படிப்போம். Can you
read it once again. அவர்கள் slowly. ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் ஜெபம் பண்ணின பொழுது அந்த கூடியிருந்த இடம் அசைந்தது. அந்த கூடியிருந்த இடம் அசைந்தது. That place was shaken. அந்த இடம் அசைந்தது. So there is a kind of prayer that will bring a shaking. சில ஒரு வகையான ஜெபம் அசைவுகளை ஏற்படுத்துகிற ஒரு ஜெபம். So you have to focus what kind of a prayer was that. அப்ப அது என்ன வகையான ஜெபம் என்பதை நம்ம பார்க்கணும். Because if you read the previous two verses, அது முன்னாடி இரண்டு வசனங்கள் நீங்க வாசிச்சீங்கன்னா we will read from verse 24 to 30. அதை படிப்போம். Same chapter. 24 இருந்து நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும், கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினாலே உரைத்தீர். அந்தபடி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவும் செய்யும்படி ஏரோதும் பொந்திய பிலாத்தும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்து அருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். Hallelujah. Hallelujah. What is this prayer that shakes everything? எதனால இந்த ஜெபமானது எல்லாவற்றையும் அசைக்கிறதா இருந்தது? When you pray, நீங்க ஜெபிக்கும் பொழுது you get filled with the Holy Spirit, ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, and God gives you boldness to speak the word of God. தேவன் உங்களுக்கு தேவ வார்த்தையை பேசுவதற்கான தைரியத்தை கர்த்தர் தருகிறார். That is the prayer that shakes everything. அதனால தான் அந்த ஜெபத்தினால் எல்லாம் அசைக்கப்படுகிறதாக இருக்கு. Amen. ஆமென். அசைக்கப்படுகிற ஒரு ஜெபம் உங்களை தைரியப்படுத்துகிறது. ஆமென். Hallelujah. The prayer that brings a shaking gives you the boldness to speak the word of God. அந்த அசைக்கப்படுகிற ஜெபத்தினால கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கான ஒரு தைரியத்தை தருகிறார். Hallelujah. This year may you receive new boldness to speak the word of God. கர்த்தர் இந்த ஆண்டிலே தேவனுடைய வார்த்தையை பேசுவதற்கான புதிய தைரியத்தினால நிரப்ப போகிறார். Amen. For you to witness, may you receive boldness. நீங்க witness பண்றதுக்காக நீங்க அந்த தைரியத்தை பார்க்க போறீங்க, சாட்சியாக போறீங்க. Amen. For you to evangelize, receive boldness. நீங்க சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கர்த்தர் தைரியத்தை தர போகிறார். Amen. A new boldness is coming. ஒரு புதிய தைரியத்தை தர போகிறார். But that comes with a prayer that will shake things. ஆனா அந்த தைரியமானது அசைகிற ஒரு ஜெபத்தினாலே உண்டாகுகிறது. When the apostles prayed, அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கும்போது they did not pray like children. அவங்க சிறு பிள்ளைகளை போல அவங்க ஜெபிக்கல. They prayed with maturity. அவங்க வளர்ந்தவர்களாக தேறினவர்களாக ஜெபித்தாங்க. Amen. ஆமென். So this year new maturity is coming to you. ஒரு புதிய வளர்ச்சியை கர்த்தர் தருகிறார். Amen. They knew who their God was. அவங்களுக்கு தெரியும் தாங்கள் தேவன் யார் என்பதை அறிந்திருந்தார்கள். When you know who your God is, எப்போ நீங்க தேவன் யார் என்பதை அறிந்திருக்கும் பொழுது, and when you pray from that place, அந்த இடத்திற்காக நீங்க ஜெபிக்கும்போது that place will be shaken. அந்த இடமானது அசைக்கப்படுகிறதா இருக்கிறது. I decree and declare this morning, நான் கட்டளையிடுகிறேன், your enemies will be shaken this year. உங்களுக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் அசைக்கப்படுவார்கள். Hallelujah. Amen. Everything that is troubling you will be shaken. எவைகளெல்லாம் உங்களுக்கு துன்பமாய் இருக்கிறதோ அவைகள் அசைக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Hallelujah. Whoever is coming against you will be shaken. யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்கள் ஜெபத்தினால் அசைக்கப்படுவார்கள். Because like the early church, God is giving favor to the apostolic church. அந்த அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட அதே தயவை கர்த்தர் நமக்கும் அருளுகிறார். Hallelujah. Hallelujah. To rise and shine for the glory of God. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பதற்கான. Because the Lord himself will do great things. கர்த்தரே பராக்கிரமமான காரியங்களை செய்கிறார். They said, Lord, look upon their threats. They said, look upon their threats. Look upon their threats. 29. அவர்கள்
கர்த்தர் பயமுறுத்துதலை தேவரீர் கவனித்தார். And grant to your servants அவருடைய பிள்ளைகளுக்கு அருளினார் to continue to speak your word with all boldness. தேவன் அவருடைய பயமுறுத்துதலை தேவன் கவனித்து அவர்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ணுவதற்கான தைரியத்தை கர்த்தர் தந்தார். Amen. ஆமென். Hallelujah. A new boldness. புதிய தைரியம். Oh, the boldness of God is very different. கர்த்தருடைய தைரியம் ஒரு வித்தியாசமானது. If you notice that Peter was a fisherman, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனிதன். but when the Holy Spirit came on him, ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கும் பொழுது he stood before 3,000 people and he spoke the word. 3000 பேர் முன்பாக தைரியமாய் நின்று பிரசங்கம் பண்ணினார். Hallelujah. When I was small, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, when I was in college, நான் காலேஜில் இருக்கும்போது I was very shy. நான் ரொம்ப வெட்கப்படுவேன். I would never speak to even 2 or 3 people. ஒரு 2 பேர் கிட்ட 3 பேர் கிட்ட பேசுறது ரொம்ப வெட்கப்படுவேன். I used to always be alone நான் எப்பவுமே தனியாவே இருப்பேன். because I was afraid of people. நான் ஜனங்களை பார்த்தாலே எனக்கு பயம் வரும். In college, when my lecturer said give presentation, என்னுடைய ப்ரொஃபசர் சொல்லுவாங்க நீ தான் வந்து இந்த பிரசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி, when I stood before the class, நான் கிளாஸ் முன்னாடி வந்து நிக்கும்போது I lost words. எனக்கு வார்த்தைகள் வராது. They all laughed at me. எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. And I was very upset. நான் ரொம்ப துக்கமாயிடுவேன். I said, Lord, how can I serve you? நான் கேட்பேன், ஆண்டவரே நான் எப்படி உமக்காக நான் ஊழியம் செய்வது? I don't think I can serve you. Choose someone else. ஆண்டவரே என்னைய நீங்க தெரிந்து கொள்ளுங்க, வேற யாராவது எடுத்து பயன்படுத்துங்க நான் ஜெபிப்பேன். Because there are many people who can speak much better than me. ஏன்னா என்னை விட நல்ல பேசுகிற திறமை உள்ளவங்க அநேகர் இருக்காங்களே நான் சொல்லுவேன். But when the Holy Spirit came upon me, ஆனா எப்போ பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் பொழுது God broke that thought in my mind. அந்த சிந்தனைகளை கர்த்தர் உடைத்தார். Hallelujah. Hallelujah. You are not shy. You are bold before Jesus. நீ வெட்கப்படுவதில்லை, கர்த்தர் உன்னை தைரியமாக நிற்பாட்டுவார். Amen. சில பேர் வீட்ல ரொம்ப போல்டா இருப்பாங்க, ஆனா வெளியே வந்தா சும்மா இருப்பாங்க. Right? சில பேர் வெளியே ரொம்ப போல்டா இருப்பாங்க, வீட்ல சும்மா இருப்பாங்க. But may this boldness give you the boldness to speak the word of God. இந்த தைரியம் தேவனால் அருளப்படுகிற தைரியம் உங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கான தைரியத்தை கர்த்தர் தருகிறார். அநேக ஆத்துமாக்கள் உங்கள் மூலமாய் ஆண்டவர் இந்த காலத்தில் இந்த வருஷத்தில் ரட்சிக்க போகிறார். That comes with boldness. அது அந்த தைரியத்தினால தான் வரும். Amen. Amen. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அந்த தைரியத்தை, ஆண்டவரே தைரியத்தை தாங்க. divine boldness. தெய்வீக ஒரு தைரியம். Divine boldness. தெய்வீக ஒரு தைரியம். They spoke the word of God with boldness. அவருடைய வசனத்தை முழு தைரியத்தோடு அவர்கள் பிரசங்கித்தார்கள். Sarakate manakapatiyatullah. Radi manakasekeriyatullah. No matter what witchcraft is standing against you, எப்பேற்பட்ட கட்டுகள் உங்க வாக்கில் இருந்தாலும், எப்படிப்பட்ட மந்திர கட்டுகள், whatever witch is standing against you, எப்படிப்பட்ட மந்திரங்கள் உங்களுக்கு விரோதமாய் நின்னாலும், you stand with boldness. நீங்க தைரியமாக நிற்க முடியும். Hallelujah. They cannot do anything against you this year. இந்த வருஷத்துல உங்களுக்கு விரோதமாய் ஒன்றையும் அவரால் செய்ய முடியாது. Because in this service you are receiving boldness. ஏன்னா இந்த ஆராதனையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புகிறார். Amen. ஆமென். இதை நீங்க மிஸ் பண்ணிட்டாக்கா அப்புறம் நீங்க திருப்பி யூடியூப்ல போய் திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. என்னைக்கோ பாஸ்டர் இத பத்தி பேசினாரு. Right? Today grace is coming for you to receive your boldness. அந்த தைரியத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் தருகிறார். Amen. Amen. The third kind of prayer. மூணாவது வகையான ஒரு ஜெபம். 1 John 5:15. முதலாம் யோவான் 5ஆம் அதிகாரம் 15 and 16. 15ஆம் வசனம் மற்றும் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்திற்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் No pastor. நீங்க just 14 and 15 படிங்க. Sorry. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். 15 if you read, if we know that he hears us whatsoever we ask, we know we have the petitions that we desire of him. வேதம் சொல்லுகிறது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற ஒரு தைரியம். Petition, prayer of petition.
விண்ணப்பத்தின் ஒரு ஜெபம். Amen. ஆமென். What is petition? விண்ணப்பம்னா என்னது? Is that the word in Tamil for petition? Vinnapam is intercession, right? What is the word for petition? பெட்டிஷன். I've sent you the notes. Maybe you can see that. சேம் விண்ணப்பம். Vinnapam, is it? Okay. The English word petition, இங்கிலீஷ்ல அந்த பெட்டிஷன் என்ற வார்த்தைக்கு அது வந்து it is a written prayer. எழுத்துப்பூர்வமான ஒரு ஜெபம். என்ன சொல்லுங்க? Written prayer. எழுத்துப்பூர்வமான ஒரு ஜெபம். A petition, a general petition. ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு ஜெபம். இல்ல நம்ம பொதுவா நம்ம petition பத்தி பேசலாம். It is always written. பெட்டிஷனாலே அது எழுதுவது. Amen. We pray with our mouth many times. நம்ம வாயினால அநேக நேரம் நம்ம ஜெபிக்கிறோம். We pray with our heart. நம்ம இருதயத்திலிருந்து நம்ம ஜெபிக்கிறோம். But I want to teach you a new thing this morning. ஆனா இந்த காலையில ஒன்றை நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். I want you to write your petition this morning. உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் எழுத ஆரம்பிங்க. Amen. ஆமென். When you write your prayer, நீங்க உங்க ஜெபத்தை நீங்கள் எழுதும் பொழுது it is a petition that you are making before the Lord. நீங்க தேவனுக்கு முன்பாக அந்த எழுத்தின்படியான ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கிறீங்க. Amen. ஆமென். As you write those petitions, அந்த ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எழுதும்போது God sees what you've written. கர்த்தர் நீங்க எழுதுவீங்களே அவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். Amen. Today, how do we know that there are prayers in the Bible? வேதத்துல எப்படி ஜெபங்கள் இருக்கிறது நம்ம எப்படி கற்றுக்கொள்கிறோம்? Because it was written by somebody. ஏன்னா யாரோ ஒருவரால் அது எழுதப்பட்டு இருக்கிறது. Apostle Paul wrote many prayers in the New Testament. பவுல் தன்னுடைய நிருபங்களில் अनेक ஜெபங்களை எழுதி இருக்கிறார். More than 15 to 16 times Apostle Paul prayed as he wrote to the churches. 15 முதல் 16 தடவை பவுலானவர் தன்னுடைய ஜெபங்களை சபைகளுக்கு எழுதி இருக்கிறார். One example I can give you. ஒரு உதாரணத்தை நான் காட்ட விரும்புகிறேன். Ephesians chapter 1. எபேசியர் 1ஆம் அதிகாரம். Go to verse number 15. 15 வசனத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஆனபடினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேல் உள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். Hallelujah. Hallelujah. Apostle Paul இத வந்து எழுதினார். Amen. He wrote this prayer. இந்த ஜெபத்தை அவர் பவுல் எழுதுகிறார். So உங்க நோட்புக் இந்த வருஷம் நல்ல நிரம்பி இருக்கட்டும். Amen. உங்க ஜெபங்களை எழுதுங்க. Amen. எழுதி ஆண்டவர் முன்னாடி வைங்க. Lord, this is my prayer. தேவன் முன்பாக வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இது என் விண்ணப்பமாக இருக்கிறது. This is my petition before. ஆண்டவரே இது என்னுடைய மனுவாக இருக்கிறது. Because when you give a petition before the Lord, நீங்க தேவனுக்கு முன்பாக உங்க மனுக்களை கொடுக்கும் பொழுது He will never ignore it. அவர் அதை தடை செய்யவே போறதில்லை. Amen. You pray in faith when you actually write. நீங்க ஜெபத்துல விசுவாசத்தோட நீங்க ஜெபிக்கும் போது அதை நீங்க எழுதுறீங்க. ஏன்னா சில நேரத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது there's been a lot of unbelief in our heart. சில நேரம் நம்ம ஜெபிக்கும் பொழுது சில அவிசுவாசங்கள் நமக்கு ஏற்படுகிறது. But when you write, ஆனா எழுதும் பொழுது you write in faith. நீங்க அந்த விசுவாசத்துல எழுதுறீங்க. You are actually prophesying over yourself. உங்களுக்கு நீங்களே தீர்க்கதரிசனம் நீங்க உரைக்கிறீங்க. Amen. Amen. இந்த காரியம் இந்த வருஷம் எனக்கு நடக்க போகிறது. Hallelujah. ஆண்டவரே, you're not just saying Lord I need this, but you're saying Lord I know this will happen. நீங்க ஆண்டவரே இது வேணும் நீங்க கேக்குறது இல்ல, எனக்கு தெரியும் இது நடக்க போகிறது அப்படி நீங்க எழுதுறீங்க. Amen. இந்த வருஷம் எனக்கு முழு சுகம் வரப்போகிறது ஆண்டவரே நன்றி. Amen. என் வீட்டுக்கு ரட்சிப்பு வரப்போகிறது ஆண்டவரே நன்றி. Amen. As you begin to write, the power of God will begin to move. நீங்க எழுத ஆரம்பிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையானது வெளிப்படுகிறதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. நாலாவது, fourth kind of prayer. நான்காவது வகையான ஒரு ஜெபம்.
Pray for those who stone you or persecute you. உங்களுக்கு விரோதமாய் கல் எறிகிறவர்களை, விரோதமாய் எழுப்புகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள். Acts chapter 7. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59 and 60. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59ஆம் வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா Acts 7, 59 and 60. அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனும் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். Hallelujah. Amen. So stones are coming against you. உங்களுக்கு விரோதமான சில கற்கள் வரும் பொழுது What must you do? நீங்க என்ன செய்வீங்க? You must not take stones. நீங்களும் கல் எடுக்க கூடாது. Amen. நீ சின்ன கல்லை வீசினா நான் பெரிய கல்லை வீசுறேன். ஏன் கல்லு பெருசா இருக்கு. If you fight like that, அந்த மாதிரி நீங்க யுத்தம் செய்யும் பொழுது then God will not fight for you. உங்களுக்காக தேவன் யுத்தம் செய்ய மாட்டார். Amen. நீங்க சும்மா இருந்தா நீங்க ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். But Stephen said, Lord, do not hold this sin against them. சேவான் சொல்கிறார், ஆண்டவரே அவங்க அறியாமல் செய்கிறார்கள். அப்பா இந்த பாவம் அவங்க அறியாம செய்கிறார்கள். Do not hold this sin against them. அது தமிழ்ல எப்படி போட்டுருக்கோம்? Verse 60. இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிரும். இந்த பாவத்தை அவர்கள் மீது. He is specifically praying, do not hold this sin against them, because the moment somebody lifts this stone and throws at you, it is already a sin before the Lord. யாராவது ஒருவர் விரோதமாக கல் எறியும்போது அது எரியும்போது பாவமாய் மாறி இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்தின் முன்னாடி. Amen. So if you take a stone and throw back, நீங்களும் கல் எடுத்து திரும்ப எரிய ஆரம்பிச்சீங்கன்னா, then that is also a sin before the Lord. அதுவும் தேவனுக்கு விரோதமா அது பாவமா மாறிடும். So you must be smart. நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கணும். Think, Lord, do not hold this sin against them. நீங்க சொல்லணும், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். Amen. ஆமென். Because Stephen wanted them to come to Jesus. ஏனா சேவானுக்கு ஒரு விருப்பம், அவங்களும் இயேசு கிட்ட வரணும்னு விருப்பப்படுகிறார். Amen. ஆமென். Whoever is throwing stones at you, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கல் எறியறாங்களோ, you know where they will actually throw stones. ஆக்சுவலா எந்த இடத்துல அவங்க கல் எறிவாங்கன்னா, நீங்க ஒரு மரத்தை எடுத்துக்கங்க. ஒரு மரத்துல அந்த if there are no fruits in the tree, அந்த மரத்துல கனிகள் இல்லாவிட்டால் நீங்க போய் அந்த இலைகள் மீது கல்லை வீசுவீங்களா? இல்ல. நல்ல மாம்பழம் இருந்தா கல்லை வீசி அந்த மாம்பழத்தை நீங்க எடுத்துவீங்க. Right? You will throw stones only when you see fruits in the tree. எப்போ கனி இருக்குதோ அப்பதான் அந்த மரத்திற்கு மேல நம்ம கல்லை வீசுவோம். So you have to understand அப்ப நீங்க புரிந்து கொள்ளணும் that you are bearing fruit in life. நீங்க உங்க வாழ்க்கையில கனி கொடுக்கிறவளாக கர்த்தர் வச்சிருக்காரு. That is why stones are coming. அதனால தான் உங்களுக்கு விரோதமா கற்கள் வந்து கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் கனி இருக்குதோ அங்கெல்லாம் கல் இருக்கும். ஆமென். Amen. Wherever there are fruits, there will be stones coming. எங்கெல்லாம் கனி இருக்குதோ அங்கெல்லாம் கற்கள் வரும். Amen. But you must pray the prayer of Stephen. அந்த ஸ்தேவானின் ஜெபத்தை ஜெபிக்க நாம கற்றுக்கொள்ளணும். Lord, do not hold this sin against them. இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். Amen. Do not hold this sin against them. இந்த பாவத்தை சுமத்தாதிரும் அவங்க மேல. Because they also have to come to salvation. ஏனா அவங்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். Amen. ஆமென். Number 5. ஐந்தாவது ஜெபம் is James chapter 5 verses 15. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். It's the prayer of faith. விசுவாசத்தின் ஜெபம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். Amen. ஆமென். When the prayer of faith and the prayer of faith will save the one that is sick. விசுவாசம் உள்ள ஜெபம் எல்லா வியாதியஸ்தர்களையும் அது சுகமாக்குகிறதாக இருக்கிறது. And the Lord will raise him up. கர்த்தர் அவர்களை எழுப்புகிறவராக இருக்கிறார். So you have to constantly engage in the prayer of faith. தொடர்ச்சியாக நீங்க விசுவாசத்தில் இருந்து ஜெபிக்கணும். Amen. ஆமென். This is in context for those who are sick inside the church.
இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னு சொன்னா சபையில இருக்கிற வியாதியஸ்தர்கள் அந்த சூழ்நிலையில் இது எழுதப்படுகிறது. If anyone is sick, யாராவது வியாதியஸ்தர்களாக இருப்பாங்கன்னு சொன்னா let him call for the elders of the church அவங்க சபையில இருக்கிற மூப்பர்களை அழைக்கணும். and let them pray over him, அவங்க ஜெபத்தை பெற்றுக்கொள்ளணும். anointing him with the oil அவங்க எண்ணெயினால அவங்க அபிஷேகிக்கணும். in the name of the Lord. இயேசுவின் நாமத்திலே எண்ணெயால் அபிஷேகித்து And that prayer of faith அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் will save the one that is sick. அந்த வியாதியா இருக்கிறவர்களை குணமாக்குகிறதாக இருக்கிறது. Amen. ஆமென். So that is the prayer of faith. அதான் விசுவாசம் உள்ள ஜெபம். So if you are sick, நீங்க ஒருவேளை வியாதியா இருக்கலாம். if you're battling yourself, நீங்க உங்க அந்த வியாதியில நீங்க போராடி கொண்டு இருக்கலாம். apply this scripture. இந்த வசனத்தை நீங்க அபியாசிக்க ஆரம்பிங்க. Because God has given you a church. கர்த்தர் உங்களுக்கான ஒரு நல்ல சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given you a pastor. கர்த்தர் ஒரு நல்ல போதகரை கொடுத்திருக்கிறார். God has given you elders. கர்த்தர் சபையில நல்ல மூப்பர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். So that he can save you from that situation where you are sick. அந்த வியாதியின் கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பதற்கான ஒரு வழியை வைத்திருக்கிறார். This is the prayer of faith. இதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். Amen. ஆமென். Number 6, prayer in authority. அதிகாரம் உள்ள ஜெபம், ஆறாவது ஜெபம். Matthew chapter 28 verses 18. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Yeah. Matthew 28. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். Amen. சாரி 28:18. 18 வசனம். அப்படியே சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. All authority in heaven and earth has been given to me. எல்லா சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. So how do you pray with authority? எப்படி அதிகாரத்துல ஜெபிப்பது? Now let me give you an example. நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். You have a problem that you are facing. நீங்க ஒரு பிரச்சனையை நீங்க சந்தித்து கொண்டிருப்பீங்க. So you go before the Lord and you pray about it the first day. நீங்க முதல் நாள் அந்த பிரச்சனையை நீங்க ஜெபிக்க தேவன் கிட்ட போவீங்க. Let's for example say உதாரணத்துக்கு சொல்லணும்னா you're praying for your son to receive salvation. உங்க மகனுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. உங்களுடைய பிள்ளைகளோட ரட்சிப்புக்காக நீங்க ஜெபிக்கிறீங்க. So you go before the Lord the first day. முதலாம் நாள் தேவனுக்கு முன்பாக போய் and you say, Lord, I present my son before you. ஆண்டவரே என்னுடைய மகனை உங்க சமூகத்துல நான் ஒப்புக்கொடுக்கிறேன். I ask for his life to be saved. ஆண்டவரே அவருடைய ஜீவன் ரட்சிக்கப்படட்டும். I thank you for salvation. ஆண்டவரே அந்த ரட்சிப்பு உண்டாகட்டும். I thank you that you are touching him. ஆண்டவரே நன்றி, நீ அவரை தொடுவதற்காக நன்றி. Lord, let your life shine into him. ஆண்டவரே அவருடைய ஜீவன் அவன் மேல பிரகாசிக்கட்டும். So நீங்க இப்படிலாம் ஜெபிக்கிறீங்க. ஜெபிச்சு முடிச்ச பிறகு after you finish praying, ஜெபித்து முடித்த பிறகு the next day அடுத்த நாள் you are not going to pray the same way. அதே மாதிரி நீங்க ஜெபிக்க போறது இல்ல. நீங்க அப்படியே நீங்க ஜெபிச்சா it means that you think God has not heard. அதே மாதிரி ஜெபித்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க, தேவன் இன்னும் ஜெபத்தை கேட்கல அப்படினு. Yeah. We like to repeat the prayer before God. நம்ம வந்து திரும்ப பண்ண ஜெபத்தை திரும்ப பண்ணனும் நம்ம விரும்புவோம். Because we think that praying again and again about the same thing, நம்ம நம்புறோம் திரும்ப அதே வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும்போது இல்ல அதே காரியத்தை குறித்து நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கணும்னாக்கா we think that if we keep praying about the same thing, நம்ம அதே காரியத்தை திரும்ப ஜெபிக்கும்போது we think that God has not heard it. நம்ம என்ன நினைக்கிறோம்னா தேவன் கேட்கல போல, திரும்ப நம்ம ஜெபிக்கணும் அதே காரியத்துக்காக. அதுக்காக நம்ம திரும்பி ஜெபிக்கிறோம். That is one thing. அது ஒரு காரியமா இருக்குது. Then there is also unbelief in your heart. இன்னொரு விஷயம், இருதயத்துல நான் அவிசுவாசம் இருக்குது. ஒருவேளை நான் சரியா ஜெபிக்கல போல. Maybe there was not faith in me. நிறைய பேருக்கு அவிசுவாசம். So how do you pray the second time? எப்படி இரண்டாவது தடவை அந்த பிள்ளையின் ரட்சிப்புக்காக ஜெபிப்பது? The next day when you come before the Lord, தேவன் முன்பாக நீங்க வருவீங்க. you don't pray like the time you prayed the previous day. இதற்கு முன்னான ஜெபித்த மாதிரி இப்ப நீங்க ஜெபிக்கல. Now you pray like this. Now இப்ப இந்த மாதிரி நீங்க ஜெபிக்கிறீங்க. Lord, I thank you my son is getting saved. ஆண்டவரே நன்றி, என் மகன் ரட்சிக்கப்படுவதற்காக நன்றி. I thank you my son is coming to the church. ஆண்டவரே என் மகன் சபைக்கு வருவதற்காக நன்றி. I thank you you're making him a man of God. ஆண்டவரே அவனை ஒரு ஊழியக்காரனாக மாற்றுவதற்காக நன்றி. I thank you that you're anointing him, Lord. ஆண்டவரே அவனை நீங்க அபிஷேகித்ததற்காக நன்றி. I rejoice that salvation has come to him. ஆண்டவரே அவன் ரட்சிக்கப்படுவதன் நிமித்தம் நான் மகிழ்கிறேன். Hallelujah. Hallelujah. So this is faith and authority combined together. இதுதான் விசுவாசமும் அதிகாரமும் சேர்ந்துதான் ஒரு ஜெபம். So now you begin to thank and praise God from the second day onwards. இப்ப இரண்டாவது நாள்ல இருந்து நன்றியும் ஆண்டவருக்கு துதியை செலுத்த ஆரம்பிக்கிறீங்க. And then as you begin to do that, இதை நீங்க தொடர்ச்சியா செய்யும்போது you'll begin to experience the results. அத உங்க வாழ்க்கையில அனுபவமாக நீங்க மாற்றிக் கொள்வீங்க. Hallelujah. Hallelujah. Prayer in authority.
அதிகாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. I want to give you one more example. ஒரு உதாரணத்தை நான் காட்ட விரும்புகிறேன். Mark chapter 15. மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். And let's read Mark chapter 16 and verse number 15 or 16 yes. Yeah. We can read from the verse which says, "You shall lay hands on the sick and they shall recover." Verse number 18, Mark 16:18. 18ஆம் வசனத்துல பாருங்க. சர்ப்பங்களையும் எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். Hallelujah. Hallelujah. You will lay hands on the sick நீங்க வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும் பொழுது and they will recover. அவர்கள் சுகமாவார்கள். அந்த வசனத்துல எங்க போட்டிருக்கு? நீங்க வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கணும், அவர்கள் மீது கை வைக்கணும் தான் போட்டிருக்கு. Amen. நீங்க ஜெபிக்கிறீங்க, வீட்டுல ஜெபிக்கிறீங்க, அவர்களுக்காக ஜெபிக்கிறீங்க. I'm not saying don't pray. நீங்க ஜெபிக்காதீங்க நான் சொல்ல வரல. But when you heal the sick, நீங்க வியாதியஸ்தரை சுகமாக்கும் போது God has given you new authority. கர்த்தர் உங்களுக்கான ஒரு புதிய அதிகாரத்தை தருகிறார். இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. Sometimes when you just go and lay hands, okay, brother வாங்க, just let me demonstrate that. Come. நான் ஒரு விஷயத்தை காட்ட விரும்புகிறேன். So when let's say he's praying for healing, அவருடைய ஒரு சுகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். and the moment I go stand before him, நான் அவர் முன்னாடி நிக்கும்போது, if I start to now say, Lord Jesus, I pray in the name of the Lord. Oh Lord, pray, I heal him, I heal him. Lord, I pray for healing. ஆண்டவரே சுகமாக்கு ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். இதுதான் பொதுவா செய்யற காரியம். இதான் நம்ம பொதுவா நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். Amen. But what the scripture says, ஆனா வேதம் சொல்லுகிறது, it says lay hands on the sick, அந்த வியாதியஸ்தர் மேல் கை வைக்கும்போதே and they will recover. அவர்கள் சுகமாவார்கள். Hallelujah. Hallelujah. So you have to have faith. You have to have faith. நீங்க விசுவாசம் இருக்கும்போது, you have to have faith விசுவாசிக்கும்போது, for you to even minister to the sick. நீங்க அந்த வியாதியஸ்தருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆமென். ஆமென். வியாதியஸ்தருக்கு ஊழியம் செய்யணும்னா உங்களுக்கு ஏற்கனவே அந்த விசுவாசம் இருக்கணும். ஆமென். Before you even pray. ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே you don't activate your faith in front of this person. இந்த நபருக்கு முன்பாக உங்க விசுவாசம் ஆக்டிவேட் பண்ண கூடாது. அந்த ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். ஆமென். You have to activate that in the presence of God. தேவ சமூகத்துல அந்த விசுவாசத்தை நீங்க பயிற்சி எடுக்கணும். And when you come and stand before a sick person, அந்த வியாதியஸ்தர் முன்னாடி நிக்கும்போது, that authority God is giving. அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கையில கொடுக்கிறார். Amen. ஆமென். Hallelujah. 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 You have authority over every sickness this year. எல்லா வியாதிக்கும் மேலான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் தருகிறார். The Lord is healing even this young boy this morning. இந்த காலையில இந்த வாலிபனை கூட கர்த்தர் சுகமாக்குகிறார். Amen. The power of God is going to come upon him. இந்த கர்த்தருடைய வல்லமை அவர் மேல் வர போகிறது. And God is giving you rest. I don't know why the word rest is coming. எனக்கு தெரியல, கர்த்தருக்கு ஒரு வார்த்தை இளைப்பாறுதல். The word rest is coming to you. இந்த இளைப்பாறுதல் இந்த மகனுக்கு வருகிறது. The Spirit of God will begin to use this man. இந்த வாலிபனை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். And he will be a transformed man this year. இந்த வருஷத்துல ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனிதனாக கர்த்தர் மாற்றுகிறார். God is working on your inward man this year. உள்ளான மனிதனுக்குள்ள தேவன் கிரியை செய்து He's கொண்டிருக்கிறார். going to build faith into you this year. உங்களுக்குள்ள விசுவாசத்தை கர்த்தர் அதிகரிக்கிறார். And he's going to heal you from the past. கடந்த நாட்களில் நடந்த எல்லா காரியத்திலும் கர்த்தர் சுகமாக்குகிறார். Healing from the past is coming. Healing from the past. கடந்த நாட்களில் இருந்த அந்த சுகம். Amen. ஆமென். I speak that healing in the mighty name of Jesus. Amen. 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 So, you see, God is giving you new authority. கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை தருகிறார். Amen. I have 7 more minutes. I shall be done. இன்னும் ஒரு நிமிஷத்தை நான் முடிச்சிடுவேன் நானே. The 7th kind of prayer ஏழாவது வகையான ஒரு ஜெபம்
is the prayer of declaration. அறிக்கையிடுதலின் ஜெபம். Acts chapter 9, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் verse number 17. 17ஆம் வசனம். Acts 9. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் என்றான். What did Ananias do in that verse? இந்த வார்த்தையில் அனனியா என்ன செய்கிறார்? He was declaring what the Lord spoke to him. கர்த்தர் சொன்னதை அறிவிக்கிறான். Amen. Amen. Brother Saul, the Lord Jesus who appeared to you on the road by which you came has sent me so that you may regain your sight and be filled with the Holy Spirit. அனனியா சொல்றார், சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியில உனக்கு தரிசனமாகிய இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படும்படிக்கு என்னை அனுப்பினார் அப்படினு சொல்றார். Amen. Amen. So there is a prayer of declaration. ஒரு அறிக்கையிடுதலின் ஜெபம். When we pray with declarations, நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கும்போது it is because we have filled our heart with faith. நம்முடைய இருதயமானது விசுவாசத்தால் நிரப்பப்படுகிறது. Now let me give you an important key here. ஒரு முக்கியமான ஒரு திறவுகோலை நான் கொடுக்க விரும்புகிறேன். Before you pray, நீங்க ஜெபிக்கிறதுக்கு முன்பு fill your heart with the word of God. நீங்க வேத வார்த்தையால நீங்க இருதயம் நிரப்பப்பட்டிருக்கணும். Let your heart be filled with God's word. உங்க இருதயமானது வேத வசனத்தால நிரப்பப்படணும். And then you see how powerful your prayer is. அதுவரை நீங்க பாப்பீங்க உங்க ஜெபம் எவ்வளவு வல்லமையானது என்பதை. Amen. Amen. In this year, do that. இந்த வருஷத்துல அதை நீங்க செய்யுங்க. Because many times we pray. அநேகமா நம்ம ஜெபிப்போம். And then we take only 10 minutes in the word in the end. கடைசியா ஒரு 10 நிமிஷம் வேதத்தை வாசிச்சுட்டு போய்டுவோம். But this year, let it be the other way around. ஆனா இந்த வருஷத்துல இன்னொரு விதத்துல நம்ம செய்யணும். Pray. Before you pray, read the word of God. நல்ல வேதத்தை வாசித்த பிறகு ஜெபிக்க ஆரம்பிப்பது. Then you will begin to declare like Ananias. அனனியாவை போல நீங்கள் அறிக்கையிட செய்வீங்க. Amen. Because when you read the word, நீங்க வேதத்தை வாசிக்கும்போது, when you meditate the word, வேதத்தை தியானிக்கும்போது, the voice of God is coming. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய குரல் உங்களுக்கு கேட்கிறது. The word of God is coming into your spirit. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய ஆவியிலே வருகிறது. Faith is coming into your spirit. விசுவாசம் உங்க ஆவியிலே வருகிறது. And therefore when you stand before people, நீங்க தேவனுக்கு முன்பாக இருக்கும்போது, when you stand before situations, நீங்க சூழ்நிலைக்கு முன்பாக இருக்கும்போது, you will declare like Ananias. நீங்க அனனியாவை போல அறிக்கையிடுவீர்கள். Hallelujah. Hallelujah. The people will regain their sight. ஜனங்கள் பார்வையை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். And that they may be filled with the Holy Spirit. அந்த ஆவியால நிரப்பப்பட்டவர்களாக மாறும். Verse 18 says, 18ஆம் வசனம் சொல்லுகிறது, immediately something like scales fell off from his உடனே eyes. அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. And he regained his sight. அவன் திரும்ப பார்வை அடைந்தான். One declaration ஒரு அறிக்கையிடுதல் changed everything for Paul. எல்லாவற்றையும் மாற்றுகிறது. For Paul, everything changed. பவுலுக்கு எல்லாவற்றையும் வாழ்க்கையில மாறினது. 3 days he was blind. 3 நாட்கள் குருடனாக இருந்தான். And he was praying. அவன் ஜெபித்துக் கொண்டிருந்தான். Because he was blind. Because he was blind, he was praying. அவன் குருட பார்வை இல்லாதவனால அந்த பார்வைக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தான். Before that, Paul was wanting to destroy the church. அதுக்கப்புறம் அவன் சபையை துன்பப்படுத்தும்படி போய் கொண்டிருந்தான். But the same Paul God encountered. அதே பவுலை தான் கர்த்தர் தொட்டார். And then he became blind. அவன் பார்வை இல்லாம போனார். எல்லாம் இருளா இருந்தது. And because of that, he began to pray. அந்த பார்வை இல்லாத போனால அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். நம்ம வாழ்க்கை எல்லாம் இருளான பிறகு தான் சில பேர் ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? எல்லாம் இருளான பிறகு தான் ஜெபிக்கிறோம். ஆனா இந்த வருஷம் இருளாவதுக்கு முன்னாடியே ஜெபிங்க. ஆமென். ஆண்டவர் நமக்குள்ள வெளிச்சமா இருக்கிறார். ஹalleluya. Hallelujah. Groaning in the spirit. Number 8. ஏழாவதான ஒரு ஜெபம் ஆவியிலே மனஸ்தாபப்படுவது. John 11:33. யோவான் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். யோவான் 11:33. யோவான் 11:33. வேகமா படிப்போம். அவர் அழுகிறதையும் அவரோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து, முழுசா படிப்போம். 33. அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, verse 33 full. Can you read the அவள் அழுகிறதையும் அவரோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது அவர் ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து. ஆவியிலே கலங்கி
துயரமடைந்து. In English it says groaning in the spirit. Okay? Romans 8:26 also says the same thing. We already read that verse, so I don't want you to read it again. Romans 8 talks about groaning in the spirit. ரோமர் 8ஆம் அதிகாரம் இந்த ஆவியிலே கலக்கம் அடைகிறதை பத்தி வேதம் சொல்லுகிறது. Many times we don't know how to actually groan in the spirit. அநேக நேரம் நமக்கு எப்படி ஆவியிலே கலங்குவது என்பது நமக்கு தெரியல. Many people think that Jesus brought Lazarus from the dead just like that. நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு கிறிஸ்து லாசரு அப்படியே சும்மா அப்படி உயிரோட கொண்டு வந்தார் அப்படின்னு. Yeah. எல்லாரும் யோசிக்காங்க. Everybody will think, oh, he just went and stood there and he said, Lazarus, come forth, and then Lazarus came out. நிறைய பேர் நினைக்கிறாங்க இயேசு லாசரு வெளியே வான்னு லாசரு அப்படியே குதிச்சு வெளியில வந்தான் அப்படினு. Actually the Bible says, ஆனா வேதம் சொல்லுகிறது groaned in his அவர் ஆவியிலே கலங்கி துக்கம் அடைந்து. Hallelujah. Hallelujah. உங்கள் சூழ்நிலை குறித்து எவ்வளவு நீங்க வந்து how many times have you groaned in this spirit? எந்த அளவு உங்க சூழ்நிலை குறித்து நீங்க அதிகமா மனஸ்தாபப்படுறீங்களோ? Because as you groan in the spirit, நீங்க ஆவியிலே அந்த மனஸ்தாபத்தை அனுபவிக்கும்போது things that are dead in your life will come back to life. எவைகளெல்லாம் முடிவாக்கப்பட்டதோ திரும்ப கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Amen. Whenever you groan in the spirit, நீங்க ஆவியிலே கலங்கும்போது the Lazaruses will come back to life. திரும்ப லாசரு உயிர் பெறுவான். Amen. Amen. Whatever is dead in your life, எவைகளெல்லாம் மரித்து போயிருக்குது உங்க வாழ்க்கையில, when you groan in the spirit, நீங்க ஆவியிலே மனஸ்தாபப்பட ஆரம்பிங்க, the Lord will begin to bring those things to life. கர்த்தர் திரும்ப உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். So there are different kinds of prayer. So பல வகையான ஜெபங்கள் இருக்கிறது. I hope you're learning something this morning. ஏதோ ஒன்றை நாம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். I hope you're learning something this morning. கற்றுக்கொண்டீங்கன்னு விசுவாசிக்கிறேன். Amen. Are you learning something? Amen. Number 9. ஒன்பதாவது ஒரு காரியம் ஜெபம். Prayer of sacrifice. அர்ப்பணிப்பின் ஜெபம். Psalm 141 verses 2. சங்கீதம் 141ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். Psalm 141 verse 2. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவுது. Amen. Prayer of sacrifice. பலியிடும் ஜெபம். Whenever you give to the Lord, எப்பலாம் தேவன்கிட்ட கொடுக்கும்போது you give sacrificially. நீங்க அது வந்து ஒரு அர்ப்பணிப்பா அதை நீங்க கொடுக்கிறீங்க. That is a prayer of sacrifice. அதுதான் இந்த பலியிடுகிற ஜெபமாக இருக்கிறது. When you give an offering, நீங்க காணிக்கை கொடுக்கும்போது you give it as a sacrifice. நீங்க அது ஒரு அர்ப்பணிப்பா நீங்க கொடுக்கிறீங்க. That is a prayer of sacrifice. அது பலியிடுகிற ஜெபமாக இருக்கிறது. When you sow a seed, நீங்க ஒரு விதையை விதைக்கும்போது you say, Lord, I'm giving this seed. ஆண்டவரே இந்த விதையை நான் விதைக்கிறேன்ப்பா. Sacrificially I'm sowing this. நான் அர்ப்பணிப்போடு விதைக்கிறேன் ஆண்டவரே. It's a prayer of sacrifice before the Lord. அது தேவனுக்கு முன்பாக பலியிடுகிற ஜெபமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. It comes as incense before the Lord. அது தேவனுக்கு முன்பாக தூபமாக மாறுகிறது. The Bible says Cornelius prayed, வேதம் சொல்லுது கொர்நேலியு ஜெபித்தார், and he gave alms to the poor. அவர் ஏழைகளுக்கு அவர் உதவி செய்தார். And the Bible says his prayer and his sacrifice and his giving came as an incense before the Lord. அவருடைய ஜெபமும் அவருடைய கொடுக்கிறதும் அவருடைய உதவி செய்கிற குணமும் தேவனுக்கு முன்பாக தூபமாய் மாறி இருந்தது வேதம் சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. And the angel of the Lord came and visited Cornelius. அந்த தேவனுடைய தூதன் கொர்நேலியு வந்து சந்தித்தார். Acts chapter 10 verses 2. You can read that. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீ வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:2. 10 now let's make it fast. அவனை உற்று பார்த்து பயந்த ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. Hallelujah. So நீங்க யோசிக்கலாம் வெறும் ஜெபம் மூலமா, it's not only when you pray with your mouth, வெறும் வாயினாலே ஜெபிப்பது மாத்திரமல்ல, but even when you give to the Lord, நீங்க தேவனுக்காக கொடுக்கும் போதும் it comes as a sacrifice. அது பலியின் ஜெபமாக மாறுகிறது. Hallelujah. Hallelujah. Solomon sacrificed 1,000 sacrifices. சாலமோன் அநேக ஆயிரக்கணக்கான மிருக ஜீவன்களை தேவனுக்கு முன்பாக பலியிட்டார். The same night the Lord visited him in a dream. அதே ராத்திரியிலே கர்த்தர் ஞானத்தினால் அவனை நிரப்பினார். He encountered the Lord. தேவனோடு அவன் சந்தித்தான். And the Lord gave him wisdom. கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். The last one. கடைசியான ஒரு ஜெபம். Prayer of thanksgiving. நன்றி செலுத்துதலின் ஜெபம். Philippians 4:16. பிலிப்பியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Philippians 4:16. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் தெசலோனிக்கே இருந்தபோதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2ஆம் தரம் அனுப்பினீர்கள். உபகாரணத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு நான் பலன் பெருகும்படி நாடுகிறேன். Amen. When you pray with thanksgiving,
நன்றியோடு ஜெபிக்கும் போது the Lord begins to open many doors for us. கர்த்தர் நமக்கு அநேக வாசல்களை திறக்கிறார். Let your prayer be filled with the language of thanksgiving. உங்களுடைய ஜெபமானது நன்றி வார்த்தைகளால் நிரம்பி இருக்கட்டும். Hallelujah. Hallelujah. Not always murmuring and complaining. எப்பவுமே முறுமுறுத்து குறை சொல்லி ஜெபிக்க கூடாது. Amen. But as the people of God, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் we must pray with thanksgiving. நன்றியோடு ஜெபிக்கணும். Can we stand to our feet? எல்லாரும் எழும்பி நிற்போமா? And can we lift our hands to the Lord? கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி and let us thank Him for this. ஆண்டு கரங்களை உயர்த்தி நன்றி ஏறெடுப்போம். The last verse that I want to give you, கடைசியான ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். Acts chapter 6 verses 4. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். Yes, read it, Pastor. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். Hallelujah. Hallelujah. Can all of you read that loud? எல்லாரும் அந்த வசனத்தை டிவில பார்த்து சத்தமா நம்ம வாசிப்போமா? நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். Hallelujah. Hallelujah. This year devote yourself to prayer. இந்த வருஷம் ஜெபத்திற்காக உங்களை அர்ப்பணிங்க. This year devote to the ministry of the word. இந்த வருஷம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நீங்க அர்ப்பணிங்க. When your life is built on prayer, உங்க வாழ்க்கை ஜெபத்துல கட்டப்படும் பொழுது no enemy can stand against you. எந்த சத்துருவும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. Hallelujah. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க அப்பா.